திருச்சி கிழக்குல போட்டி போட போறாரு, பெரம்பூர்ல போட்டி போட போறாரு. நீங்க தான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவராச்சே. 234 தொகுதியில உங்களுக்கு 40% இருக்க. உங்க நிர்மல் குமாரும் உங்க ஆதவர்ஜுனா உங்க புஷியானந்த் தானே சொல்றாங்க 42%. 42 விழுக்காடு வைத்திருக்கிற நீங்கள் எதற்காக திருச்சி கிழக்கையும் பெரம்பூரையும் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா திருச்சி கிழக்குல தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் பிள்ளைமார்கள் அதிகம். அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், சாதி பார்த்து இவர் நிற்பாரு. ஆனா அம்பேத்கரும் பெரியாரும் கொள்கை தலைவர். மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கொள்கை. ஆனா கிறிஸ்தவர்கள் அதிகமா நிக்கிற தொகுதியில நிற்பாரு. அருமையான கொள்கைடா, டேய் சூப்பரா சூப்பரா. என் மக்களுக்கு பிரச்சனை. என்னை செந்தில் பாலாஜி பழி வாங்கிட்டாரு, திமுக பழி வாங்கிருச்சு. 41 பேரை செந்தில் பாலாஜி கொண்டு விட்டார் என்று சொல்வது உண்மை என்றால், நீங்க உண்மையிலே பெரிய ஆண்மகன் என்றால் கரூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து நிக்க தயாரா? நிக்க தயாரா? இல்ல செந்தில் பாலாஜி கோவை தெற்குல நிக்காரு, கோவை தெற்குல விஜய் நிக்க தயாரா? நீங்க தான் சொல்றீங்கல்ல திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி. ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிக்கு. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு இந்த விஜய் அப்படிங்க. அப்படின்னா அந்த ஸ்டாலின் அவர்கள் நிக்கிற கொளத்தூர் தொகுதியில நிற்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? தெம்பு இருக்கா? உங்க விஜய் உயிரென்ன வரல. உங்க விஜய் உயிரை எடுக்க வர்றேன்னா பஸ்ல வந்தேன்னா கொல்லத்தான் போறேன்னா இதான் சரியா இருக்கும். கடன் வாங்கி பணத்தை சேகரிச்சிட்டு இருக்கும் போது அவன் கட்சியினுடைய மாவட்ட செயலர் போய் ஊடகத்தை சந்திச்சு நாங்க அடிபட்ட பையனுக்கு காசு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். காசு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். அத ஊடகத்துல பார்த்த சொந்தக்காரங்கலாம் அதான் தாவேக்காவோட தலைவர் விஜய் பணம் கொடுத்துக்காரம்ல, நீ எதுக்கு பணம் கேட்கிற எங்ககிட்டன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் பணம் கொடுக்காம கட்சியும் பணம் கொடுக்காம அந்த பையன் செத்து போயிட்டான். திமுக தேர்தலுக்கு நாளைக்கு வெளியிடுறாங்க, ஐயா வெளியிடுறாங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. நேத்தே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா திடீர்னு வெப்சைட் ஹேக் பண்ணாலும் ஹேக் பண்ணுவாங்க, ஏன்னா அழிச்சு விட்டு போயிடுவாங்க டக்குன்னு. ஏன்னா அந்த தேர்தலுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப வரப்போறது தேர்தலுக்கு என்ன பண்ணிருக்கீங்கிறத அடுத்த 20 நாள் சம்பவம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. வேற எதுவுமே பேசணும். என்ன சொன்னீங்க செஞ்சீங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க ரெண்டையும் ஒப்பிடுங்க. ஐயா வாங்க ஐயா, எக்ஸ்கியூஸ் மீ. டிபேட்டுக்கே வர்றதில்லை இப்ப திமுக. ஒன்னத்துக்கும் உதவாத கட்சி. மொத்தமே 0.84 விழுக்காடு தான் தேமுதிக இருக்கு. விஜயகாந்த் நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு. இன்னைக்கு விஜயகாந்த் மனைவி வேட்பாளரு, விஜயகாந்த் மகன் வேட்பாளரு, விஜயகாந்த் மச்சன சுதீஷ் ராஜ்யசபா எம்பி. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? மச்சான் மகன் மருமே தங்கச்சி எல்லாம் வேட்பாளர். அம்மாவும் எம்எல்ஏ, மகனும் எம்எல்ஏ. ஏன் திமுக 10 சீட்டு? எப்படி ஏவா வேலு பேசி திமுக 10 சீட்டை வாங்கி கொடுக்கிறாரு. ஏன் ஏவா வேலு வாங்கி கொடுக்கிறாருன்னா ஏவா வேலு ஏன் பிரேமதா லுலுக்கு வாங்கி கொடுக்கிறாரு? ஏன்னா பிரேமதா லுலு ஏவா வேலு புரியுது? அவ்வளவுதான் லூ. தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு 8 சீட்டு, எங்கேயுமே இல்லாத தேமுதிக 10 சீட்டு. இதுதான்டா தமிழர் அரசியல் ஏன் இந்த நிலத்துல தேவை என்பதற்கு இந்த ரெண்டுமே சான்று. பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் 2 சீட்டு கேட்கிறாரு, 1 சீட்டு தான் சொல்றான். அதுவும் கொடுக்க முடியாது. யோ அதெல்லாம் பண்ண முடியாதியா, நீ என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க, வெளியே போ. மரியாதை குறைவாக நடத்தி அவரை வெளியேற்றுறாங்க. ஏன்? தமிழன் திருமாவளவன் 2001 8, 2026 8. அப்ப 25 வருஷம் விசிகாவின் உழைப்பு உதாசீனப்படுத்தப்படுகிறது. இருந்தா இல்லைன்னா போ. பணத்திற்காகத்தான் ஓட்டுகள் போடப்படுகிறது தெரியும். ஆனாலும் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி வாங்காம மான தமிழர்கள், நேர்மையாளர்கள், உண்மையாளர்கள் இன்னும் சாகவில்லை. அவர்களுக்காக இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். தாவேக்கா தான் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த நியூஸ் 24/7 ஒரு தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அமெரிக்காவில் நடப்பது போல எல்லா வேட்பாளரையும் உட்கார வச்சு, திமுக படம் இருக்கும், அங்க திமுக பேச்சாளர், அதிமுக எடப்பாடி படம் இருக்கும், அங்க அதிமுக பேச்சாளர், இங்க அண்ணன் சீமான் படத்துக்கு முன்னாடி எங்களுடைய பேச்சாளர், அங்க ஐயா அண்ணன் விஜய் அவர்கள். பார்த்தா கொஸ்டின் மார்க். 15 நாளா எந்த டிபேட்லையும் வர்றதில்லை. என்னைய தந்தி தொலைக்காட்சி, நியூஸ் 18, நியூஸ் 7 எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு. அவங்கள வர சொல்லு, நான் வர்றேன்ட்டேன். இப்ப நானும் போறதில்லை. அவங்க வராம நான் எப்படி போறது? அவங்கள தாங்க அடிச்சு பழக முடியும். அடிச்சு பழகிறதுக்கு ஆள் நம்ம மட்டும் போய் என்ன பண்றது? இவங்கள ஏற்கனவே நம்ம 15 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கோமே. இது அடிச்சு சொர்ண கட்டு போச்சு திமுக அதிமுக. புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அடிச்சு பழகலான்னு பார்த்தா
அவன் வர்றதில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை நிலைய பொறுப்பாளரை பார்த்தே டவுசர்ல போறான்னா எங்க அண்ணன் சீமான பார்த்தா என்ன ஆவான்னு பாருங்க. சொல்றான், நீ 10க்கு 10 ரூம்ல யூடியூப்ல உட்கார்ந்து பேசிடலாம் சாட்டை, நீ மக்கள் மத்தியில என் தளபதியை பத்தி பேசிப்பாரு, எங்க கட்சி பத்தி பேசுவாரு. இப்படிதான் சொன்னா. தேனிக்கு வேணாம், தேனிக்கு போனேன். சேலத்துக்கு வேணாம், சேலத்துக்கு போனேன். திருச்சிக்கு மட்டும் வந்து பாரு, திருச்சி தான் இருக்கிறேன், திருச்சி தான் இருக்கிறேன். தன்னுடைய ரசிகனுடைய மரணத்துக்கு கூட ஒரு அஞ்சலி செலுத்தாத ஒருவன் தலைவனா என்கிற கேள்வியை இந்த மக்கள் மன்றத்தில் நாங்க எழுப்புறோம். 54 பேர் இதுவரைக்கும் விஜயை பார்க்க போய் செத்துருக்கான். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு மறுநாள் வெளியே வர்றாரு, பனையூரை விட்டு நாளைக்கு மறுநாள் வெளியே வராரு. நாளைக்கு மறுநாள் தொடங்கி ஏப்ரல் 20 வரைக்கும் 100 பேர் சாவலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அவன் கொல்லத்தாங்க வர்றான், கொல்லத்தான் வர்றான். எங்க அண்ணன் தான் சொன்னாங்க, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேன்னா, அப்படிதான் பாட்டு வச்சிருக்கோம். உங்க விஜய் உயிரென்ன வரல, உங்க விஜய் உயிரை எடுக்க வர்றேன்னா, பஸ்ல வந்தேன்னா கொல்லத்தான் போறேன்னா, இதான் சரியா இருக்கும். எந்த அடிப்படை கொள்கை, கோட்பாடு, தத்துவம், லட்சியம் எதுவும் இல்லாம எங்க அண்ணன் ஹிமாயின் குறிப்பிட்டது போல 5.5 லட்சம் கோடி தேவை இவருடைய இலவசத்தை கொடுப்பதற்கு. அப்பா 2000, ஸ்டாலின் அப்பா, சித்தப்பா எடப்பாடி ஐயா 2000, விஜய்னா 2500. ஏன்னா அப்பாவே 2000 போது நம்ம 2500 கொடுப்போம். இவர் திமுக மாற்று, இவர் திமுக மாற்று நம்பணும். நீங்க திமுக மாற்று. அவங்க 2000 இவர் 2500. அவங்க வந்தாங்கன்னா பெண்களுக்கு திருமண உதவித்தொகை அவங்க 48,000 ரூபாய், இவர் 1 பவுன் தங்கம். நம்புங்க, இவர் திமுக மாற்று. திருச்சி கிழக்குல போட்டி போட போறாரு, பெரம்பூர்ல போட்டி போட போறாரு. நீங்க தான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவராச்சே. நீங்க தான் சொல்றீங்கல்ல, திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிக்கு, ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு இந்த விஜய் அப்படிங்க. அப்படின்னா அந்த ஸ்டாலின் அவர்கள் நிக்கிற கொளத்தூர் தொகுதியில நிப்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? தெம்பு இருக்கா? ஸ்டாலின் வேண்டாம், அவர் மகன் டெப்டி சிஎம் இருக்காப்ல, சேப்பாக்கம் தொகுதி. அவரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தீங்க. என்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல, அதுதானே வந்தீங்க. வெளிப்படையா சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் சினிமால நடிக்கிறாரு. அப்போ ஒரு நடிகை போயிட்டு விட சொல்லியிருக்கு, அவரோட பவர் பயங்கரமான பவர். என்ன பவர்? என்கிட்ட இல்லாத பவரா? நீ என்ன பனையூர தானே, உனக்கு யாரும் தெரியாது. அவர் பவர் பயங்கரமா இருக்கு. இப்போ ஜீவா கைய முறுக்கிறானே, ஜீவா இப்ப கைய மடக்க போறானே, ஜீவா இப்ப கைய மடக்க மூக்கிலே குத்த போறானே பசங்க படத்துல, அது மாதிரி ஏத்தி விட்டுருக்காங்க. இப்பவும் அப்படித்தானே ஏத்துறாங்க. ஏய் மகன்களா, என் தலைவர் தளபதி மட்டும் வெளியே வந்தா சம்பவம் லோடிங்டா. அவர் சாமி முன்னாடி மட்டும்தான்டா சைலண்டா பேசுவாரு, சக்கடம் முன்னாடிலாம் இல்லடா. அவர் ஒரு தடவை முடிவெடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரா, பஞ்சா பேசிக்கிட்டு. சரிடா, இந்த சொல்லல நாரப்பைய பேசிக்கிட்டே இருக்கான், பாம்ப காட்ட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி குரலி வித்த பஞ்சா பேசுறாங்க. வருவாரு, வந்துருவாரு. அவரு ரெக்கார்டு பண்றதுல விடுறா, ரெக்கார்ட் பண்றவரு, அவர் சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்ணவரு. படத்துல பில்டப் ஏத்துவாங்கல்ல, வில்லன் ஏத்துவான், காமெடியை ஏத்துவான் ஹீரோவுக்கு, அது மாதிரி ஏத்துறான். ஆதவர்ஜனா ஏத்துறான், நிர்மல் குமார் ஏத்துறான். அங்கெல்லாம் ஒருத்தர் ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கான். தலைவர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்புக்கு பிறகு நான் ஏன் பொம்பளையா பிறக்கணும்னு தோணுது. ஒண்ணும் இல்ல, மும்பைக்கு போனா 50,000, எங்ககிட்ட வந்து 5 ரூபா தான். நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு பிளேடு தான் வாங்க, ராஜ் மோகியா உங்களை மாத்தி விடுறோம். அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. இப்ப நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. நம்ம திருநகர் 11th கிளாஸ்ல நம்ம மருத்துவர் இருக்காரு, ஜாபர் பாஷா. போனா உடனே பண்ணிட்டு. நம்ம டாக்டர் மோகன் இருக்காப்ல ஜிஹெச் பக்கத்துல, 10 மினிட்ஸ் தான். ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுறாராம். ஏன் 2500 பட்டு புடவை, தங்கம் இதெல்லாம் கிடைக்கும், மிஸ் பண்ணிட்டுமே. எப்படி இருக்காங்க பாரு. புஷியானந்த பார்த்து எங்கள் ஆண் தாயன்றான். ஏண்டா வயிறு புடப்பா இருந்தா தாயாடா? ஏடே, அவன் தாயாக்காம விடமாட்டான் போல இருக்கு. அவர் ஆண் தாயே. கொடுமடா கொடுமடா கொடுமடா. இதெல்லாம் எங்க காதுல கேட்கறவனு எங்களுக்கு பெரிய வேதனை, எங்களுக்கு பெரிய கொடுமை.
நான் சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுல இந்த பேச்சை கேட்கிற யார் வீட்லயாவது விஜயினுடைய ரசிகர்கள் இருந்தால் தயவு செய்து மே 4ஆம் தேதி அவனை செயினை போட்டு கட்டி வையுங்கள். விஜய் தோற்றுவிட்டார் என்ற செய்தி கிடைத்தால் அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைய ஒண்ணு பெட்ரூமுக்கு போட்டு பூட்டிருங்க, ஃபேனை கழட்டிருங்க. இல்லையா சமையல் கடத்துல விட்டு பூட்டிருங்க, அங்க மண்ணெண்ணையை தூக்கிருங்க. இல்லையா வீட்டு மொட்டை மாடியில போட்டு லாக் பண்ணி பூட்டிருங்க. இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைச்சிருங்க. ஐயா இந்த ஒரு நாள் பார்த்துக்கோங்க, நாளைக்கு வந்து என் பிள்ளைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருங்க. உங்களுக்கு பிள்ளை வேணும்னா நீங்க செய்யுங்க. இல்லை என்றால் அவன் எந்த எல்லைக்கும் போவான். என்னால் அவன் சுறாபடத்து தோல்வியவே தாங்காதவன். இந்த தோல்வியை அவன் எப்படி தாங்குவான்? நல்ல படம் தான், தோக்கடிச்சாங்க நான் சுறாபடத்தை. வாரிசு படம் நல்ல அருமையான படம், தோக்கடிச்சாங்க, திட்டமிட்டு பிளான் பண்ணி அடிச்சாங்கன்றான். அதையே அவனால தாங்க முடியாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதையே தாங்க முடியாம வெந்து நொந்துகிட்டு இருக்கான். அதாவது முதல் படம் நாளைய தீர்ப்பு, கடைசி படத்துக்கு 4 மாசமா தீர்ப்பு. ஒரு நடிகனை நாளாட விட்டுவிட்டு நாங்கள் என்ன ஆகும் என்பதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. கரூர் பிரச்சனைக்கே வராத ஒருத்தன், தன்னை பார்க்க வந்தவன் சாவுக்கே வராத ஒருத்தன், தன்னுடைய பிரச்சனைக்கே வாய் திறக்காத ஒருத்தன், வாசிச பாஜக, கொள்கையெதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு செப்டம்பர் 27க்கு பிறகு பிஜேபி என்கிற வார்த்தையவே உச்சரிக்கிற மறுக்கிற ஒருத்தன் இந்த நாட்டிலே எம்எல்ஏ ஆனால், அமைச்சரானால் என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். 50 வருஷம் திமுக அதிமுக இந்த நாட்டை கொள்ளையடிச்சது பத்தாது என்று நாங்களும் கொள்ளையடிக்க வருகிறோம் என்று தாவேகா வருவதற்கு முன்பாகவே தட்டு டம்ளரு எல்லாம் கொடுத்து மக்களை கவர்ந்து, இலவசத்தை கொடுத்து கவர்ந்து ஓட்டை பறிக்க வருகிறது. அவர்களை தூக்கி தூரை போட்டுவிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம் சோத்துல கை வைக்க முடியும்.